எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம அரியுண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் இந்த அரியுண்டா. அதே மாதிரி இது வந்துட்டு மட்டை அரிசி வச்சுட்டும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டும் செய்யலாம். ஆனால் பச்சை அரிசி வச்சுட்டு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிருச்சுன்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆகிப்போடும் நம்ம அரியுண்டா. இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாருங்கள், மட்டை அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம அரியுண்டை செய்ய போகிறது. ஒரு கப் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்துருக்கு. ஒரு கப்புனா 240 ml கப்புக்கு தான் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கு. இது வந்து சீக்கிரம் ஒரு 2-3 டைம் கழுகி எடுக்கணும். ஊற வைக்கக்கூடாது, ஊறுறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. சீக்கிரம் வந்து நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்துட்டு ஊறுறதுக்கு முன்னாடியே ஒரு கடாய் வந்து நல்லா சூடு பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரம் வந்து வறுத்தெடுக்கணும். இது வந்து அரிசி பாருங்க கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது அந்த ஈரம் சீக்கிரம் காஞ்சிடும். அரிசி வந்து சோக் ஆகிறதுக்கு டைம் கிடைக்காது. கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருக்கும்போது பாருங்கள் அரிசி வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நல்ல தீயில் தான், ஹை ஃப்ளேமில் தான் நான் வறுத்துட்டு இருக்கு. வேணால் நீங்கள் தீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கு. பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ஆற விட்டுடலாம். அது அங்கே ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே இனிப்புக்கான வெல்லம் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு கப்பு ரைஸுக்கு நான் வந்து 3/4 கப்பு ஜாகரி எடுத்துருக்கு, வெல்லம் எடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அரை கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இது வந்து கரெக்டாக இருக்குது. இது கூடவே கரையிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றியிருக்கு. இப்போ இது கொதிக்க விட்டுடலாம். வெல்லம் கொதித்து இந்த தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு நூல் பருவம் மாதிரி எதுவுமே வேண்டாம். நம்ம 1/4 கப் தண்ணி தான் ஊற்றியிருக்கு, அதனால இது கரையும் போதே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். போதும். இப்போ இது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது பவுடர் பண்ணலாம். கூடவே வந்து ஒரு 7 to 8 பெரிய ஏலக்காய் தோல் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சேர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம். ஜீரகத்தோட டேஸ்ட்டு மனம் இதில் வந்து செப்பரேட்டாக தெரியாது, அதனால் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் சுக்கு நான் இடித்து எடுத்துருக்கு. என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால் நான் அதை ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்துருக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது நீங்கள் வேணால் ஃபைன் பவுடராகவும் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் தறி தெரியற மாதிரியும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்தால் நம்ம அரியுண்டை வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தறி இருந்துச்சுன்னா கடிக்கும்போது கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கடிக்கிறது கிடைக்கும். அப்படி தான் நான் இது இப்போ கொஞ்சம் ஃபைன் பவுடராக தான் பண்ணி எடுத்துருக்கு. அடுத்தது வந்து தேங்காய் ஆட் பண்ணலாம். தேங்காய் வந்து நான் 1.25 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்துருக்கு. இது ரெண்டுமே சேர்த்து நல்ல ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயும் அந்த அரிசி மாவும் நல்லா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்தினாலே நம்ம உருண்டை வந்து இப்போவே நல்லா கிடைக்கிது. இன்னும் அந்த ஜாகரி சிரப் கூடி ஆட் பண்ணிடுச்சுன்னா நல்லா உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஆறலை, லைட்டாக சூடாக தான் இருக்குது. இப்போ இது இந்த அரிசி மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மணமாக இருக்குது. அந்த ஜீரகத்தோடது, அந்த ஏலக்காயோடது, அப்புறமா சுக்கு, அந்த வறுத்த அரிசியோடது, தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான மணம் தான் இருக்குது. இது இப்போ வந்து லைட்டாக சூடாக இருக்குது, அதனால் முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட்டு, க்ரஷ் பண்ணி எடுத்த கேஷ்யூ நட்டு, அதே மாதிரி நெய்யில் வறுத்தெடுத்த எள்ளு அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி கூடி இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, எதுவுமே சேர்க்காம நல்ல டேஸ்ட்டு நல்ல மணவுமாக இருக்குது. பாருங்கள் அரியுண்டை வந்து ரெடியாக இருக்குது. இதோட சைஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பெருசு வேணால் பெருசாக பண்ணி எடுத்துக்கலாம், சின்னது வேணால் சின்னதாக கூடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்துட்டு 18 அரியுண்டை பண்ணி எடுத்துருக்கு. இதில் வந்துட்டு 17 தான் இருக்குது. ஒன்று வந்து நான் இடையில சாப்பிட்டாங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.